أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹு தஆலா இந்த மஹல்லாவில் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இறையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் அதிலும் குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் ஒன்று சேர்த்து நுழைவதற்கு நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உலக முக்மீன்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி நம்ம பார்த்தோம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வித்தியாசங்கள், மற்ற சொர்க்கத்திற்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குமான வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். கியாமா சூராவுடைய சில விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் ரொம்ப குறிப்பாக இன்சான் ஒரு 5 இன்சான்களை பார்த்துட்டு 6 இன்சான்களை பார்த்தோம். அதோடு ஒரு மனிதனுடைய கடைசி முடிவில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும், என்ன நிகழும், அல்லாஹு தஆலா தெளிவாக அந்த வசனங்கள் அந்த சூறாவில் சொல்லியிருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கான விளக்கங்களையும் பார்த்தாச்சு. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கல்வி ஞானத்திலும் ஆரோக்கியத்திலும் நிறைய பரக்கத் அவர்களுக்கும் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அவங்க ஓதிய வசனத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டம் இபாதி என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் இப்படி துஆ செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இதில் என்ன அர்த்தம்? இன்னக அன்தல் கைருர் அர்ஹமுர் ரஹீம். இன்னக அன்தல் ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஒரு கூட்டம் என்னுடைய அடியார்களிலிருந்து ஒரு கூட்டம் இப்படி துஆ செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடியார்களில் ஒரு கூட்டமாக நாம் இருக்கணும். இந்த துவாவை நம்ம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மனனம் செஞ்சுக்கிறோம். அழகான துவா. எங்கள் இறைவா, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா எனவே அதனால் என்னை நீ என்ன செஞ்சிரு, மன்னித்து விடு, வர்ஹம்னா எங்கள் மீது கிருபை செய், வஅன்த கைருர் ராஹிமீன் கிருபையாளர்களுக்கு மேல் கிருபையாளனாக இருக்கின்றாய். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா கைருர் ராஹிமீன் கைருர் ராசிகீன், அவன் உழவன் அதாவது ரிசுக்கு வழங்குவதில் ஆகச் சிறந்தவன் அவன்தான், அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மேலான கிருபையாளன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கைருக்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய தன்மைகளில் ஏற்றுக்கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அப்படியான வசனங்களோடு ஆரம்பித்து அல்லாஹு தஆலா அந்த அன்றைய நாளுடைய அதத சினீன், அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பூமியில் சில மக்கள் இடத்துல அல்லாஹ் கேட்பானா, எவ்வளோ நாள் இந்த பூமியில் வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொற்ப நாள் தான். குல் இன் லபிஸ்தும் இல்லா கலீல், கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, அப்படி கிடையாது. குல் அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் வீணாக உங்களை நான் படைக்கல, மீண்டும் மறுபடியும் இந்த நாளில் நீங்கள் வரணுன்ட்டு நீங்கள் எண்ணி பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த வசனத்தை கொண்டு எத்தனையோ நல்லடியார்களை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை கொண்டு மாற்றிருக்கின்றான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் மாலிக் இப்னு தீனார் பார்த்தோமா, அவங்க இதே வசனம் தான். அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா அப்படின்ட்டு இந்த வசனத்தை கொண்டு தான் இது பண்ணுறாங்க. இப்படி நிறைய தாபியீன்கள் நிறைய நல்லடியார்கள் இந்த வசனத்தை கொண்டு மாறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போலத்தான் நம்மளுடைய உள்ளத்திலையும் இந்த வசனம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வீணாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்கவில்லை. இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம், வெறும் 60 வயது 70 வயது வாழக்கூடிய நமக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் படைத்து வைத்ததற்கு காரணம் என்ன? சும்மா சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வர்ணிச்சுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து அதற்கான ஆயுள் காலத்தை கொடுத்து நமக்கான வழிகளை காமித்து நமக்கான நேர்வழி காட்டிகளை இந்த உலகத்தில் நமக்கு அனுப்பி தந்து ஒரு நேர்வழியான முறையில் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா நமக்கு வாழும் கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக அல்லாஹ் மறுமையில் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். எல்லாருக்குமே இந்த கேள்வி உண்டு. உன்னுடைய ஆயுள் காலத்தை எப்படி செலவழித்தாய், உனது ஆரோக்கியத்தை எப்படி செலவழித்தாய்? சுப்ஹானல்லாஹ். இந்த கேள்விகளுக்கு உன்னுடைய வாழ்வை எப்படி செலவழித்தாய்? இந்த கேள்விகளுக்கெல்லாம்
கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதனால அஃபஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னம் அல்லாஹ் சொல்லக்கூடியது வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க நம் பக்கம் வரமாட்டீங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீர்களா அப்படின்ட்டு அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே இதில் அதனுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா வக்குர் ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன், நபியே இப்படி நீங்கள் சொல்லுங்க, வக்குல் நீங்கள் சொல்லுங்க, ரப்பிஃபிர் என்னுடைய இறைவா என்னை நீ மன்னித்து விடு, வர்ஹம் எனக்கு நீ இரக்கம் காட்டு, அன்த கைருர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துஆவை கொண்டு இந்த சூரா முடியுது. சுப்ஹானல்லாஹ். அதனால் ஒரு அழகான வசனங்கள் இன்னைக்கு வாசிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாரமும் வாசிக்கக்கூடிய வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ளுணர்ந்து வீட்டில் அந்த வசனங்களை எல்லாம் குறித்து வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து வாசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, குறிப்பிட்டது வாரம் ஒரு 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 ஆயத்து, ஒரு 10 ஆயத்து வாசிக்கிறோம், ஒரு 5 ஆயத்து வாசிக்கிறோம், அதனுடைய நுணுக்கங்களையாவது அதனுடைய கருத்துக்களையாவது நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். அதனால அதனுடைய குறிப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வசனத்தில் இவ்வளவு, இன்னைக்கு இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த வசனங்களில் இவ்வளவு கருத்துக்கள் இருக்குது, இவ்வளவு படிப்பினைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியக்கூடிய அளவில் நீங்கள் எழுதி வச்சுக்கிறோம் அந்த டிப்ஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதிய தஹ்ஃபீல் சூரா ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. சூரா கலம், எல்லாருமே அந்த கலம் சூறாவை மனப்பாடம் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குர்ஆன்லேயே அல்லாஹு தாலா இந்த கலம் சூறாவுக்கு ஒரு தனி தன்மை இருக்குது. முதல்ல சூறாவுடைய பேரை பாருங்களேன், கலம், ஒரு பேனாவை வைத்து ஒரு சூறாவா, இன்னும் சாதாரணமாக எழுதுகிற பேனாவுக்கு இவ்வளோ பெரிய சூறாவா. சுப்ஹானல்லாஹ். கலமை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. படைப்பினங்களை ஃபஸ்ட்டு படைச்சது எது? எல்லாம் கலமை தான் படைச்சிருக்கா. கலம் நமக்கு ஒரு 3 வகையாக நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கலம் அல்லாஹுடைய கலம், நம்மளுடைய கலா கதிர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், எல்லாம் எழுதி முடிச்சிட்டான். இந்த உலகத்தில் இப்படி தான் உனக்கு நடக்கணும், இப்படி தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், நீ ஏற்றுக்கிறதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கலா கதிரை முழுமையாக எழுதிவிட்டான். இது முதல் வகை பேனா. இரண்டாவது வகை பேனா யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு? மலக்குமார்களிடத்தில், நம்மளுடைய ரகீப் அதீதுடைய மலக்குமார்களிடத்தில் அந்த பேனாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய நன்மைகள், நம்மளுடைய தீமைகள், நம்மளுடைய அசைவுகள், நம்மளுடைய எண்ணங்கள், எல்லா ஓட்டங்களையும் எழுதக்கூடிய கிராமன் காத்திபின், உலகத்திலேயே ஆகச் சிறந்த சங்கைக்குரிய 2 எழுத்தாளர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பேனா. அந்த பேனாவில் எந்த ஒரு அநீதியாகவும் அவர்கள் எழுத முடியாது, எழுத மாட்டார்கள். நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும், நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பதிவிறக்கம் செய்து கொண்டே இருப்பார்கள். மறுமையில் அது நமக்கு சாட்சியாக வரும். அந்த பேனாக்கள் என்ன செய்யும்? பேனா எழுதப்பட்ட அந்த பலகைகள், அந்த ஓலைகள், அந்த ஏடுகள் கண்டிப்பாக சாட்சியாக வரும். சுப்ஹானல்லாஹ். இது இரண்டாவது வகை பேனா. மூன்றாவது வகை பேனா நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பேனாக்கள். இந்த பேனாவை நல்ல முறையில் நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த பேனாங்கிறது சொல்லுவோம் இல்லையா, ஒரு எழுத்து நம்மளுடைய தலையெழுத்து என்ன செஞ்சிடும், மாத்திரும். அதனால நம்மளுடைய பேனாக்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த சூறாக்கள் நமக்கு ஒரு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மனிதன் சோர்வடையும் பொழுதெல்லாம் முயற்சிகளை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கணும். முயற்சி செய், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவங்கள் சொல்லுவாங்க. அதில் அரபில் அழகான பழமொழி உண்டு, மன்ஜத்த வஜத, யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பழமொழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு தாபிஈ, சஹாபாக்களுடைய அடுத்த நூற்றாண்டில் வாழக்கூடிய ஒரு தாபிஈ தன்னுடைய மகனுக்கு அழகான ஒரு உபதேசம் செய்கிறாங்க. அந்த உபதேசம் ரொம்ப அற்புதமானது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த உபதேசத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அதே போல் நாமளும் இன்ஷா அல்லாஹ் அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அது என்ன 4 உபதேசம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அஸ்அத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் தாபிஈ. அவர் தன்னுடைய மகனாருக்கு 4 உபதேசம். என் அருமை மகனே, சுப்ஹானல்லாஹ், இந்த பிள்ளைகளுக்கு நம்ம அடிக்கடி தினமும் ஏதாவது ஒரு நசீஹத் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது அட்வைஸ் என்பதை விட, அதை செய், இப்படி செய், அப்படி செய்ன்னு சொல்கிறத விட, நம்மளுடைய ஓன் திங்கிங்கில் சொல்கிறத விட ரசூல்லா சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி கொடுக்குறான், நீ இப்படி செஞ்சனா இந்த நன்மை உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அமைதியான முறையில் அந்த பிள்ளைகளிடத்துல சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அதை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கிறது, நீ அப்படி செய், இப்படி செய், நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நம்ம பாடிட்டே இருந்தோம்னா 7ஓட 8 நன செஞ்சிடும். அது விசாட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளைங்க. இப்படி நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல இந்த மாதிரியான அஸ்அத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த நசீஹத்தை சொல்லி பார்ப்போமே இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் நசீஹத்,
நல் அமல் எங்கெல்லாம் நடக்குதோ, நல் அமல்கள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, நல் அமல்கள் அதாவது நற்செயல்கள் எங்கெல்லாம் அமல்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ கலந்து கொள் மகனே. 4 செஞ்சுக்கோ, அதுல ஒன்று நல்ல அமல்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீ கலந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அருமை மகனுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த நல்ல அமல் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யும் என்றால் மறுமையில் இறைவனை பார்ப்பதற்கு அது உதவி செய்யும். அல்லாஹு தாலா இந்த மனிதனை படைப்பதற்கான நோக்கம் என்ன? இந்த உலகத்துல அவனை வணங்குறதுக்கு. நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இறைவனை பார்க்கக்கூடிய நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்கணும். மறுமையில மட்டும் அந்த பெரும் கைசேதம் என்ன தெரியுமா? படைத்த ரப்புவை பார்க்காமல் இருப்பதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான நசீபு கட்டவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா நிறைய அமல்கள் இருக்கு, நிறைய செயல்கள் இருக்குது. அல்லாஹ்வை பார்க்க முடியாத சில தீய பண்புகள், தீய செயல்கள், தீய குணங்கள் இதெல்லாம் தவிர்த்து விட்டு ரப்பே உன்னுடைய திருக்காட்சியை, உன்னுடைய அந்த காட்சகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நிறைய துவா செய்யணும். சஹாபாக்கள் அடிக்கடி கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதரே நாங்கள் இறைவனை பார்க்க முடியுமா? ஏன் பார்க்க முடியாது? நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த பௌர்ணமியை நீங்கள் அழகான முறையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பார்க்கின்றீர்களோ அதுபோல் அல்லாஹுவை அழகான முறையில் இங்கே பார்க்கலாம். சுபுகுடைய தொழுகை நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நிறைவேற்றுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் அமல்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நற்செயல்களை செய்து கொள். அந்த நற்செயல்கள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அதில் நீ கலந்து கொள். முதல் இது. இரண்டாவது, இறையச்சத்தோடு நீ நடந்து கொள். இரண்டாவது உபதேசம். அதை சொல்லிட்டு ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க அந்த தாபிவி. என்ன வார்த்தை அப்படின்னா, எல்லா அமலுக்கும் ரூகாக இருக்கக்கூடிய இறையச்சத்தை நீ கடைபிடித்துக்கொள். இந்த வார்த்தை புரியுதா? எல்லா அமலுக்கும் உயிரோட்டம் என்னவாம்? இறையச்சம் தான். அந்த இறையச்சம் இருந்தால் தான் நற்செயல்களை செய்ய முடியும். அப்படிதானே? இப்போ உதாரணமாக பெற்றோர்களை நம்ம பேணி வாழணும், உறவுகளை நம்ம பேணி வாழணும், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்றால் இறையச்சம் அது ஒரு ரூஹ். எல்லா அமலுக்கும் இறையச்சம் என்பது ஒரு ரூஹாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த மகன் கேள்வி கேட்கிறார், இறையச்சம்னா என்ன வாப்பா? அந்த இறையச்சத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னா அழகான முறையில் அந்த தந்தை அஸ்அத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இந்த 4 கலந்தது தான் இறையச்சமாகும். ஒன்று என்ன? அவங்க சொல்றது அல் அமலு தன்சீல், அதாவது நமக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் அடிப்படையில் நீ அமல் செய்து கொள். அதுதான் இறையச்சம். இந்த இறக்கப்பட்ட குர்ஆனின் அடிப்படையில் உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீ செய்யாத. முதல்ல குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடு. அந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எதெல்லாம் நற்செயல்கள் என்று சொல்லியிருக்கின்றானோ அந்த அமீல் ஸாலிஹாத்திற்கு நீ முன்னுரிமை கொடு. அந்த முன்னுரிமை கொடுப்பதுதான் இறையச்சத்துடைய முதல் வகை அப்படின்னு சொல்லிட்டு, இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அல் ஹவுஃபு மினல் ஜலீல், ஜலீலாக இருக்கக்கூடிய அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த இறைவனை எங்கு சென்றாலும் இறையச்சத்தோடு, எங்கு சென்றாலும் அவன் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு. இது இரண்டாவது பாத்தீங்கன்னா அல் ஹவுஃபு மினல் ஜலீல். அல் ஹவுஃப் என்றால் அச்சம், மினல் ஜலீல் அந்த ஜலீல் அடக்கி ஆளக்கூடிய அந்த இறைவன் எங்கு சென்றாலும் அவனுடைய பார்வை நம்மளிடத்தில் இருக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இறையச்சத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது சொல்லிட்டு, மூன்றாவது சொல்றாங்க ரிதாஉ கலீல். அழகான வார்த்தை, அதாவது கவிதை மாதிரி அவங்களுடைய துணியெல்லாம் அப்படிதான் இருக்கு பாருங்களேன். அல் அமலு தன்சீல், அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அர் ரிதாஉ கலீல். கலீல்னா குறைவானது. குறைவா அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்தாலும் ரிதா நீ பொருந்திக்கும். ரதிய என்கின்ற வார்த்தையில வருவது, நீ குறைவா இருந்தாலும் நீ பொருந்திக்கும். அது என்ன பொருளாதாரமா இருந்தாலும் சரி, சந்தோஷத்தை அல்லாஹ் குறைவா கொடுத்தாலும் சரி, ஆரோக்கியத்தை அல்லாஹ் குறைவா கொடுத்தாலும் சரி, ரிதா நீ பொருந்திக்கொள் அப்படிங்கிறத அந்த இறையச்சத்திற்கான விரிவாக தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது யார் சொன்னது? அலி ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது. இது நான்காவது அல் இஸ்திதாலு யௌம். என்ன அப்படின்னா, அன்றைய அந்த மறுமையுடைய நாளுக்காக அல் இஸ்திதால், நீ அதிகமாக இந்த உலகத்தில் முயற்சி செய்து கொண்டே இரு அப்படிங்கிறத அந்த தாபி தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்போ என்னென்னது? குர்ஆனோட அமல் செய். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு இரு. மூன்றாவது குறைவாக இருந்தாலும் பொருந்திக்கொள். நான்காவது பார்த்தீங்கன்னா மறுமைக்காக நீ முயற்சி செய். இந்த 4ம் சேர்ந்தது தான் இறையச்சம் அப்படிங்கிறத அந்த தன்னுடைய மகனுக்கு அந்த தாபியை சொல்லி கொடுக்கிறார். இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மகனிடத்தில் சொல்கிறார் அழகான வார்த்தை. இந்த வார்த்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் மகனே, உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, இறைவனிடத்தில் இருப்பதெல்லாம் அழியாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி சொல்லுவான். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த துன்யா நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த துன்யாவோ இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய படைப்புகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பது நிரந்தரமானது அப்படிங்கிறத தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இது ஒரு 100% உண்மையான ஒன்று. இந்த துன்யாவில் எதுவுமே நிரந்தரம்ட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் இந்த துன்யாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம எதெல்லாம் இறைவனுடையத்தில் நிரந்தரமாக இருக்குமோ அதையெல்லாம் தேடிக்கிறோம் துன்யாவை வைத்துக்கொண்டு. இப்போ உதாரணமாக ஹாரிசா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு சஹாபி. அந்த சஹாபியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு சஹாபி. ஹாரிசா இப்னு நுஅமான் என்கின்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் வயது ஆக ஆக அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய கண் பார்வை குறைந்ததை புரிந்து கொண்ட அந்த சஹாபி தன்னுடைய வீட்டில் அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கும் வெளியில் அவருடைய வாசலுக்கு ஒரு கயர் கட்டியிருப்பார். கயர் கட்டிட்டு தன்னை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரித்தம்பழத்தில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பேரித்தம்பழம் நிறைய வச்சுருப்பார். யாராவது யாசகம் கேட்டு வந்தால் தன்னுடைய தொழுகுமிடத்திலிருந்து அந்த கயரை பிடிச்சு கொண்டே போய் அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து என்ன செய்வார்? சதக்கா கொடுத்துட்டு வந்து மறுபடியும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்குருவார். இதை பார்த்த குடும்பத்தாரர்கள் சொல்லுவாங்களா, எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் போய் கொடுக்க மாட்டோமா, ஏன் இவ்வளோ சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஹாரிசா சொல்லுவாங்களா, சுப்ஹானல்லாஹ், இப்படியான யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு சதக்கா செய்வதன் மூலம் துர்மரணத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், துர்மரணத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அப்படியான நற்செய்திகளை நானே என்னுடைய கைப்பட செய்ய வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், நான் முயற்சி செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ சதக்கா என்பது நமக்கு வரக்கூடிய கெட்ட மரணங்கள், திடீர் மரணங்கள், திடீர் விபத்து ஆபத்துகளிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கக்கூடியது சதக்கா. அப்படியான சதக்கா யார் கேட்டு வந்தாலும், என்ன உதவி கேட்டு வந்தாலும் அல்லாஹ்வுக்காக உங்களால் முடிந்தது, அதாவது இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மறைமுகமான முறையில் நீங்கள் எவ்வளவு அது சதக்கா செய்தாலும் அல்லாஹ் அதற்கான பெனிஃபிட் நிறைய கொடுப்பான். துர்மரணத்திலிருந்து மட்டும் கிடையாது, நமக்கான திடீர் ஆபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு முசீபத் நடக்க இருக்கக்கூடிய முசீபத்திலிருந்து அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அந்த சதக்காவை கொண்டு பாதுகாப்பு கொடுப்பான். அதை விட அல்லாஹுடைய கோபத்திற்குரிய மகாதல்லா அல்லாஹுடைய கோபத்திற்குரிய செயலை செய்து கொண்டிருந்தோமே ஆனால் அந்த சதக்கா இறைவனுடைய கோபத்தை தணிக்கும். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால் இன்ஷா அல்லாஹ் சதக்காவுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். இப்படி இந்த ஹாரிசா இப்னு நுஅமானுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இரவில் தூங்கி எழுந்துடுறாங்க. தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு என்னுடைய கனவுல சொர்க்கம் காமிக்கப்பட்டது. அந்த சொர்க்கத்துடைய ஒரு பகுதியில் ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய சப்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ நான் கேட்குற அந்த கடவுளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, யாருடைய குரல் இந்த இடத்துல கேட்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் ஹாரிசா இப்னு நுஅமானுடைய குரல். இப்போ எந்த அளவுக்கு குர்ஆனோடு தொடர்பு கொண்டு குர்ஆனை உள்ளத்தில் சுமந்த ஒரு சஹாபியா இருக்க முடியுங்கிறத பாருங்க. அப்போ இவர் என்னதான் அமல் செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு கொண்டமையின் காரணமாக நற்செயலுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நற்பாக்கியம் அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது. ஆக இந்த நுஅமான் இப்னு ஹாரிசா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு சிறப்பான செயல் நடந்திருக்கு. அதில் ஒன்று சதகா. இது எதற்காக சொல்ல வந்து அப்படின்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது தான் நிரந்தரம் என்று சொல்லி பொருளாதாரத்தையும் அல்லாஹுக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது உபதேசமாக அந்த தாபிழி தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முதல் உபதேசம் என்ன? நல்ல அமல்கள் எங்கு நடந்தாலும் கலந்து கொள். இரண்டாவது, இறையச்சத்தோடு நடந்து கொள். மூன்றாவது, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் நிரந்தரம் என்கின்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, நான்காவதாக ரொம்ப முக்கியமானது அல் இல்முன் நாஃபி', என்னன்னா பயன் தரக்கூடிய கல்வியை தேடிக்கொள். தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கல்வியை தேடிக்கொண்டு சொல்லலையா, பயன் தரக்கூடிய கல்வி. அது என்ன பயன் தரக்கூடிய கல்வி? அந்த கல்வியை பயனுள்ளதாக உணர்வதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த கல்வியை கற்றுக்கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை சீர்பெறுகிறதோ, எந்த கல்வியை கற்றுக்கொண்டால் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய தவறுகள் எல்லாம் சீர்பெறுகிறதோ அதுதான்
பயனுள்ள கல்வி. எந்த கல்வி நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் பயனுள்ள கல்வி. அந்த பயனுள்ள கல்வியை நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாபிகை தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அந்த பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒன்று தேவை, அதுதான் முயற்சி. அதுதான் என்னது? முயற்சி நமக்கு தேவை. அந்த முயற்சி இல்லை அப்படின்னா எந்த கல்வியும் கற்றுக்க முடியாது. பயனற்ற கல்வியை கூட என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் தெரியுமா? இந்த மனிதனை எவ்வளோ அழகா எவ்வளோ நேர்த்தியா அல்லாஹ் படைச்சிருக்காங்கிறத பாருங்களேன். 4 சத்தியம் செய்யறான். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சினாய் மலையின் மீது சத்தியமாக, ஜைத்துன் எண்ணெய் மீது சத்தியமாக, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மக்காவின் மீது சத்தியமாக இந்த 4 சத்தியம் செய்துட்டு லக்கது ஹலக்னல் இன்சான், இந்த மனிதனை அழகாக செம்மையாக நேர்த்தியாக சிறப்பான முறையில் இந்த மனிதனை படைத்திருக்கின்றேன். இவ்வளவு சிறப்பான மனித படைப்பாக நாம் இருந்து கொண்டு மக்காக இருக்கலாமா? நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த அறிவை, அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை, அல்லாஹ் கொடுத்த நேரத்தை முயற்சி செய்து அதற்கான பலனை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா, சூரா ஷம்ஸ்ல 11 சத்தியத்தை செய்யறான். அல்லாஹ் சத்தியம் செய்யறது சாதாரணது கிடையாது. சும்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் செய்ய மாட்டான். ஏதாவது ஒரு கண்டிப்பான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது சத்தியம் வரும். 11 சத்தியங்களை செய்து அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றானோ. சில அறிஞர்கள், மார்க்கறிஞர்கள் அழகான விளக்கம் கொடுக்கிறாங்க இதுக்கு. முயற்சி செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை யார் பெறுகின்றானோ அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அவன் தான் வெற்றியாளன். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அதை விட்டுட்டு முயற்சி செய்யாமல் இந்த உலகத்தில் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று இருக்கக்கூடிய மனிதன் தான் தோல்வி அடைந்தவன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல 2 விதமா பொருட்களை படைச்சிருக்கான். 2 விதமான மனிதர்கள், 2 விதமான பொருட்கள், 2 விதமான செயல்பாடுகள். என்ன அப்படின்னா அழிவு, ஆக்கம். அப்படிதானமா? ஹைரு ஷர்ரு, அழிவு ஆக்கம். இதில் பார்த்தீங்கன்னா அழிவு வருவதற்கு நம்ம தானாக முயற்சி செய்ய தேவையே இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு உணவு நம்ம சமைக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன். அந்த உணவு கெட்டு போகிறதுக்கு எந்த கலப்படம் 2 நாள் வச்சா அதான் என்ன செஞ்சிடும்? அதை ஆக்கப்படுத்துறதுக்கு ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும், சூடு பண்ணி வைக்கணும், மிஞ்சிருச்சுன்னா தண்ணி ஊற்றி வைக்கணும், புளியோதரை கடைஞ்சி வைக்கணும். நம்ம என்னென்ன ஆக்கம் செய்யணுமோ அதை உருவாக்கம் செய்யணுமோ அதுக்கான முயற்சி நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல தான் 2 விதமாக எல்லாம் அந்த உலகத்தில் படைச்சிருக்கான். இப்போ உதாரணமாக மண்ணை எடுத்துக்கிறோமே, இந்த மண்ணை நமக்கு விரிப்பாக்கி இதை நடக்கிறதுக்கான ஒரு பாதையை நமக்கு ஆக்கி கொடுத்துருக்கான். அதே மண்ணை கபராவும் ஆக்கி வச்சிருக்கான். இப்படிதானே? மண்ணில் வாழவும் செய்கிறோம், மண்ணுக்குள்ள சாகவும் செய்கிறோம். தண்ணீர் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் பரக்கத்தான தண்ணீரை, மதுரமான தண்ணீரை குடிக்கவும் வச்சிருக்கான், அதே தண்ணீரை மூழ்கடிக்கவும் வச்சிருக்கான். சுபஹான் அல்லாஹ். இப்படித்தான் எல்லாம். தோட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த தோட்டம் ஒரு 10 நாள் நீர் பாய்ச்சாம இருந்தா அந்த ஆக்கப்படுத்துறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு அதை பார்த்து உரமிட்டு அதை தண்ணீர் ஊற்றி பக்குவமாக வளர்த்தால் மட்டும்தான் அது ஆக்கப்பூர்வமான ஒரு பொருளாக மாற முடியும். அதே போலதான் ஜாகில் ஆகிறதுக்கு கல்லூரி போய் படிக்க தேவையில்லை. ஜாகில்னா என்ன? ஆனால் ஆக்கிலாவதுக்கு படிக்கணும். நம்ம ஒரு அறிவாளி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக முயற்சி என்பது இந்த முக்மீனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த உபதேசத்தின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். முயற்சி செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? 1 அல் இல்முன் நாஃபி', பயன் தரக்கூடிய கல்வி கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா அல் அதபு, ஒழுக்கம் கிடைக்கும். பயன் தரக்கூடிய கல்வி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு சட்டம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோமே, நமக்கு இஸ்லாமிய சட்டம் 2 பிராணிகள் தான் ரொம்ப அசுத்தமானது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 1 நாய், 2வது பன்றி, ஹின்சீர். இந்த 2மே அசுத்தமானது. அந்த அசுத்தமான இப்போ உதாரணமாக நாய் எடுத்துக்கிறோமே, நாய் வாய்ப்பட்ட பாத்திரத்தை நம்ம எத்தனை முறை கழுவணும்? 7 முறை கழுவணும். முதல்ல மண்ணை வச்சு கழுவணும், மற்ற எல்லாமே தண்ணீரை வைத்து கழுவ வேண்டும். 7 முறை கழுவணும். அப்போ அந்த அளவுக்கு அசுத்தமானது. அப்படியான அசுத்தமுள்ள நாய் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வேட்டை ஒரு பிராணியாக இருந்து வேட்டையாடி ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு வந்தால் அதை நாம் சாப்பிடலாம். இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. ஏன் இதுக்கு அந்த முஃபஸ்ஸிர்களுடைய விளக்கத்தை படிச்சா அவ்வளவு ஒரு இதுவா இருக்குது. என்னன்னா அது எதனால நமக்கு ஹலாலாக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த வேட்டை நாய்க்கு தர்பியத் கொடுக்கப்படுதான். அது ஒரு இல்மு கொடுக்கப்படுது. அப்ப இல்மு கொடுக்கப்பட்ட படிச்ச நாயா மாறி போயிடுது, இல்ல ஒரு பட்டதாரி நாயா மாறி போயிடுது. அந்த இல்மு கொடுக்கப்பட்டதின் காரணமாக
அசுத்தமான அந்த நாய் கூட கொண்டு வந்த பொருள் நமக்கு ஹலாலாக்கப்படுகிறது. சுபஹான் அல்லா. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 7 முறை மண்ணை வச்சு கழுகணுமா. ஆனால் அது கொண்டு வந்த பொருள் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்க. ஏன்? வேட்டை என்கின்ற ஒரு எல்மை கொடுக்கப்பட்டதின் காரணமாக. லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அப்போ இவ்வளவு அழகான படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித படைப்புக்கு கல்வியை கொடுத்தால், கல்வியை நாம் வாங்கி கொண்டால் எவ்வளவு சிறப்பு பெறுவோம். சுபஹான் அல்லா. அப்போ அந்த கல்வி நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லுவாங்க, நீ ஒன்று கல்வியாளனாயிரு, ஆலிமாயிரு, இல்லையா அல் முத்தஅல்லிம் கற்றுக்கொள்பவனாக இரு, அல்லது அல் முஸ்தமி அதாவது கல்வி சொல்வதை செவியேற்பனாக இரு, அல் முத்தஹப்பா இல்லது கல்வியாளர்களை நேசிப்பவர்களாக இரு. ஆக சிறந்தது இதுல 5வது ஆளா மட்டும் நீ இருந்துராது. என்ன 5வது ஆளானா இந்த 10ஓடு 11 நீ இருந்துராது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு கல்வியாளனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சூரா தீன்ல சொல்லுவான் இல்லையா, நபியை நீங்க அனாதையா இருந்தீங்க, நான் உங்களை ஆதரவிக்கலையா, நீங்க ஒன்றும் இல்லாதவங்களா இருந்தீங்க, உன்னை நான் அகனா செல்வந்தனாக நான் ஆக்கலையா, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு இல்ம கொடுத்து சூரத்துல் துஹாவில் சொல்லுவான். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு இடத்துல இவ்வளவு சொன்னேன் இல்லையா, ஆனால் நீ என் இடத்துல கேட்கும்போது என்ன கேட்கணும், ரப்பி ஜித்னி இல்மா. இதை மட்டும் நீங்கள் இடத்துல அதிகமாக்கி கேட்கறதுக்கு கல்வியை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கல்வியை குறித்து கேளுங்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த கல்வியை கற்பதில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கல்வியை கற்பதின் மூலமா எவ்வளவு நமக்கு நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயத்தை இப்போ உதாரணமாக குர்ஆனுடைய கிளாஸ்க்கு வரோம்னு நினச்சிக்கோங்க. இந்த குர்ஆன் கிளாஸில் ஏதாவது ஒரு ஆயத் மனனம் செய்கிறோன்னு நினச்சிக்கோ. அந்த ஒரு ஆயத் மனனம் செய்வது 100 ரக்காத் தொழுவதற்கு சமம். நமக்கு அறிஞர்கள் நமக்கு எழுதி கொடுக்குறாங்க, ஒரு ஆயத் மனனம் செய்வது 100 ரக்காத்து. நம்ம இஹ்லாஸோடு 2 ரக்காத் தொழ முடியுதா? நம்ம என்னைக்காவது எடுத்து நம்ம இறைவனுக்காக நம்ம தொழணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆயத்தை மனனம் செய்தால் 100 ரக்காத் தொழுத நன்மை. அதே இது ஃபிக்குல சும்மா இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்தில் ஒரு சட்டத்தை தெரிந்து கொண்டால் 1000 ரக்காத் தொழுதற்கு சமம். அப்போ இந்த நம்ம கல்வி கற்கக்கூடிய அந்த முயற்சியில் எத்தனை மனனங்கள், எத்தனை ஃபிக்குடைய சட்டங்கள், எத்தனை ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகளை எடுத்து நம்ம நடக்கும் பொழுது எவ்வளவு நன்மைகளை பெறுகிறோம் என்பதில் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஆர்வத்தோடு இருந்து அந்த கல்வி கற்பதில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கல்வியை தேடுறதுக்கு அந்த சஹாபாக்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்கிறத பாருங்கள். இந்த ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் இந்த ஹதீஸுடைய பின்னணியில் இப்போ நம்ம ஹதீஸ் என்னன்ட்டு கடைசி நம்ம சொல்லிடுவோம். இந்த ஹதீஸ் எப்படி வந்ததுங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. அவருக்கு ஒரு டவுட் என்னன்னா, மறுமையில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நமக்கு அந்த நிகழ்வு தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்டது தான். ஆனால் அவருக்கு என்னன்னா பர்ஃபெக்டாக டீட்டெயில்ஸாக தெரியணும். இப்போ என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு சஹாபி இடத்துலையும் கேட்குறாங்க. சொல்லக்கூடிய சஹாபிகள்னா இது கொஞ்சம் தெரியும், ஆனால் அதில் இந்த விஷயமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் கடந்து போகும் பொழுது ஒருத்தர் சொல்கிறாரு, இதை பற்றிய நம்ம அந்த கூட்டத்தில் இவர் இருந்தார். இப்போ அவர் சிரியாவுக்கு போயிட்டார். நீங்கள் என்ன செய்யுங்க, சிரியாவுக்கு போனீங்க அப்படின்னா முழுமையான இது என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும், அந்த சம்பவம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒட்டகத்தை விலக்கி வாங்குறார் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஒட்டகத்தை விலக்கி வாங்கி, இந்த ஜாபிர் யாருன்னு தெரியுதா? அதேதான், அவங்க அந்த ஜாபிர் தான். அந்த ஜாபிர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சிரியா நாட்டுக்கு பயணிக்கிறார். அந்த சிரியா நாட்டுக்கு பயணித்து ஒரு வழியா அந்த சஹாபியை கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு அடிமை பெண் வர்றாங்க. அடிமை பெண் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னபோது, நான் இவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி. ஆகா, மதினாவிலேருந்து வந்திருக்கிறாரா, நம்மளை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முசாஃபா செஞ்சுட்டு, வாங்க விருந்து சாப்பிட, நான் விருந்தாளியாக உங்கள் இடத்துல வரல, நான் ஒரு ஹதீஸை கற்றுக்கிறதுக்காக உங்கள் இடத்துல வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அன்றைக்கு அந்த மதினாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்தீங்க. மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி நீங்கள் சொல்லியே ஆகணும். என்ன நிகழ்வு? இல்லை, ஒருத்தரை நம்ம இடத்துல அந்த அல்லாஹுடைய தூதர் இப்படி கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? மறுமையில் பரம ஏழை யார்,
நம்ம சாதாரணமாக நினைக்கிற அந்த ஹதீஸை எப்படி வந்திருக்குங்கிறது பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். பரம ஏழை யார் அப்படின்னு கேட்டோம் இல்லையா, அதுக்கு ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் சொன்னாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு. பரம ஏழை யார் அப்படின்னு சொன்னா என்ன ஏழை? மலையளவு நன்மை கொண்டு வருவான். அந்த மலையளவு அல்லாஹ் இப்படி நல்ல டீட்டெயில்ஸா சொல்றாங்க. பெரிய ஹதீஸ் என்னன்னா, அல்லாஹ் சொர்க்கவாசி சொர்க்கம்ட்டு நியமிச்சுட்டான், நரகவாசிகள் எல்லாரையுமே நியமிச்சுட்டான். ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள் போகும் பொழுது ஒரு மனிதன் வரான். அல்லாஹ்விடத்துல வந்து, யா அல்லாஹ், இவன் என்னை அடித்து விட்டான். இப்போ சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்யறானா, அடித்துட்டானா அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் என்ன செய்யறாங்க, அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறான். என்னன்னா, நன்மையை கொடுக்கறது என்ன, அவங்களுக்கான இது கொடுக்கறது என்ன, அவங்க இடத்துல இருந்து அந்த நன்மை என்ன செய்யறா, அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறான்.